திருச்சியிலே சின்னமருதனுடைய பிரகடனம் ரொம்ப பிரபலியமானது. தொண்டைமான்களையும் நவாபுகளையும் இவங்கெல்லாம் வந்து நீங்க ஆங்கிலேயருக்கு நீங்க எங்களுக்கு படம் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஆங்கிலேயருக்கு துணை போகாதீங்க, ஆனால் ஆங்கிலேயனை நக்கி பிழைத்து அவனுக்கு ஆதரவு கொடுப்பவனுடைய வைத்திருக்கக்கூடிய மீசை என் அடிமயிருக்கு சமானம் என சின்னமருது திருச்சியிலே பிரகடனம் செய்தான். அதுபோல இன்றைக்கு கூடினோம், பேசினோம், போராடினோம், போய்விட்டோம். அப்படி இல்லாமல் இந்த தமிழக மக்களுடைய மெரினா போராட்டத்திலே ஒரு 11 பிரகடனத்தை உங்கள் முன் வாசிக்கிறேன். நீங்கள் அதை அங்கீகரித்து ஏற்று இதற்காக யார் போராடினாலும் அந்த களத்திலே நின்று அந்த கோரிக்கைக்காக நாம் போராடி, கோரிக்கை தான் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது, போராட்டத்துடைய நியாயம்தான் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறது. எந்த கட்சியையோ எந்த அமைப்பையோ எந்த தலைவர்களையோ நம்பி நாம் ஒன்று சேரவில்லை. நியாயம், கோரிக்கை நியாயம், மக்கள் பிரச்சனை, நாட்டினுடைய நலன் என்பதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதிலே 11 பிரகடனத்தை இந்த தமிழக மக்களின் மெரினா பிரகடனம். 1, தமிழக விவசாயிகளுடைய அனைத்து வகை கடன்களையும் ரத்து செய். காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு மின் கட்டணம், கல்வி கட்டணம், பேருந்து கட்டணம் ஆகியவை அடுத்த அறுவடை வரை ரத்து செய்யணும், எதுவும் வசூலிக்க கூடாது காவிரி டெல்டா விவசாயிகள். ஜல்லிக்கட்டை நடத்த நிரந்தர சட்டம் வேண்டும். மூடு டாஸ்மாக்கை. ஆற்று மணல், தாது மணல், கிரானைட் போன்ற கனிம வள கொள்ளைக்கு தடை. நீர்நிலைகளை பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பு, கண்காணிக்கும் அதிகாரம் மக்களுக்கு. பண மதிப்பு நீக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறு தொழில்களுக்கு இழப்பீடு வழங்குவதுடன் உடனடியாக அவர்களுக்கு கடன் உதவி செய்ய வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை உதவித்தொகை கொடுக்க வேண்டும். தமிழகத்தை அழிக்க வரும் அணு உலை, நியூட்ரினோ, மீத்தேன், ஷேல் கேஸ், கெயில் குழாய் பதிப்பு ஆகியவற்றுக்கு நிரந்தர தடை. மீனவர்களின் வாழ்வாதாரம், உயிர் பாதுகாப்புக்கு உத்தரவாதம். பள்ளி கல்வி வரை, அதாவது +2 வரைக்கும் பள்ளி கல்வி வரை தாய்மொழியில் அனைவருக்கும் தரமான கட்டாய இலவச கல்வி. இதை நிறைவேற்றிடலாங்களா? இறுதியாக இதுதான் முக்கியமானது, வேண்டுகோள் மக்களுக்கு. நாம இதை வந்து கோரிக்கையா வைக்கல, பன்னீருக்கு கோரிக்கையா வைக்கல. எப்படி அவசர சட்டம் போட்டு ஜல்லிக்கட்டு ஓடணும், நீ அவசர சட்டம் போடுவியோ இல்லை நீ ஸ்பீடு பார்சல்ல வருவியோ ஸ்பெஷல்ல வருவியோ அது எனக்கு தெரியாது. நாங்க ஜல்லிக்கட்டு நடத்தணும், நாங்க சொல்றோம் நீ செய்ய. அதுதான் இப்ப பன்னீருக்கு சொன்னது. அதை தான் மோடி கிட்ட போய் சொல்றாரு, தமிழ்நாடு ஸ்தம்பிக்குது, நீங்க எதனா எழுதி கொடுத்தாதான் நான் ஊருக்குள்ள போக முடியும் அப்படின்னு வந்திருக்கிறார். அத மாதிரி இதையெல்லாம் நாம் கோரிக்கையாக வைக்கவில்லை, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வேலையாளுக்கு ஆணையாக இடுகிறோம். பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக சதித்தனமாக கொண்டு வரப்படும் சட்டங்களை, உத்தரவுகளை, தீர்ப்புகளை மக்கள் ஏற்று கீழ்ப்படிய முடியாது என அறிவிக்கிறோம். இன்னொரு தடவை படிக்கிறீங்களா? புரியுதுங்களா? இன்னொரு தடவை படிக்கிறீங்களா? பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக சதித்தனமாக கொண்டு வரப்படும் சட்டங்கள், உத்தரவுகள், தீர்ப்புகள் மக்கள் ஏற்று கீழ்ப்படிய முடியாது.